நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. அதோட அறிவிச்சவர் சொன்னார் அலங்காநல்லூர் என்று கருதுகிறேன். அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல்ல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன். அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும். உச்ச தலையில் ஏறுது, கண்ட மறந்து சத்த மறந்து சச்சரவுக தீருது. சாமி அடியுது ஏழு பக்கம் நிற்குமடி, நம்மையடி பெண நம்மையடி இனி நாடு முழுக்க நம்மையடி. தொடர்ந்து தாளமடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடி. கொட்டுன்னு கொட்டுமடி செல்வம் கூறைய பிரிச்சு கொட்டுமடிய. ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல இந்த கைலாகாந்த அரசுனால. அதிமுக கட்சி இந்த மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவுடன் மத்திய அரசு கிட்ட இதை பற்றி சொல்லி அழுத்தம் கொடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு முதற்கட்டமா 2999 கோடி நிதியை பெற்று இந்த ஏழை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளத்தை கிடைக்க செய்த அரசு கட்சி அதிமுக கட்சி. இந்திய வரலாற்றிலே தமிழக வரலாற்றிலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவருக்கு அவர் கையில் இந்த கட்சி போகும்போது அவருக்கு 68 69 வயசு. 69 வயசுல ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிறதெல்லாம் பெரிய கஷ்டம். அண்ணா 40 வயசுல ஆனாரு. அம்மா எல்லாம் 44 வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. கட்டமைப்பு இல்லாம ஒரு தொண்டனா ஒரு காலாட்படை வீரனாக இருக்கும் பொழுதே அரசியலினுடைய தலைமைக்கு வந்துட்டாரு. 1000 உழைப்பாளிக்கும் பார்த்திருக்கேன். எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ரெண்டாவது, அவர் அதிமுகவை நேசிக்கிறார். He loves ADMK. He will not, அவர் வந்து ADMK நலனை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். நான் அதுல உறுதியா நம்புறேன். எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதிமுகவை அவர் நேசிக்கிறாருங்கிறத எப்படி சொல்றேன்னா, ஒரு அந்த தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அவரு துடிச்சு எழுந்து நிக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்படியாச்சு அப்படின்னு எழுந்து நிக்கிறத பார்த்துட்டேன். ஒரு தடவை பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். எம்எல்ஏ ஹாஸ்ல தங்கியிருந்தாரு. இருங்க இத வந்துடுறேன் அப்படின்னு கைலியில இருந்த ஒரு வேட்டி எடுத்து கத்திக்கிட்டு இருங்க வந்துடுறேன் 10 நிமிஷம் வந்துடுறேன்னு யாரோ ஒரு கிழவங்களை வந்துருந்தாங்க அவர் ஊர்ல இருந்து. அவங்கள கூட்டிட்டு கார்ல இங்கே போயிட்டு வந்தாரு. கிட்ட எங்க சார் போனீங்க? என்ன சார் 6 மணிக்கு பேட்டின்னு சொல்லிருந்தீங்க சார். இல்லைங்க நம்ம தொகுதி வைங்க, ஊர்ல 400 பவுன் நகை காணா போச்சான், இந்த டிஜிபி எப்போ என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார். அவங்க தான் சோசியல் ஒர்க்கர், அவங்க தான் பொலிட்டீஷியன், அவங்க தான் அரசியல் நடத்த தகுதி. That is Rocky's KGF. இன்னைக்கு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்திலே சீர்குலைந்து விட்டது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு டிஜிபி அலுவலகம் சென்னையில மெரினா கடற்கரைக்கு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது. அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர்
அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சாலையிலே சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார். அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது? ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகம் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம். இப்படி அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.